இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் ஷிஹாப்தி. இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். முதலில் முகப்பு மொழி. புத்தகங்கள் என்பவை அச்சில் உள்ள மனிதமாகும். புத்தகங்கள் என்பவை அச்சில் உள்ள மனிதமாகும் என்கிறார் பாபரா டச்மன். முகப்பு மொழி கேட்டீர்கள். வருவது இவ்வாற கவிதை. அவள் சொல்ல நினைத்த கவிதை என்ற தலைப்பில் மருதமுனை எம்எச்ஏ கரீம் எழுதிய கவிதை. அரச தொழில் செஞ்சிக்கிட்டு அழகாய்த்தான் இருந்தேன் நான். புருஷன் என்று ஒருத்தன் வந்தான், வாழ்வு புயலாக மாறிப்போச்சு. அழகியாம் நானுமென்று அவர் அன்புடனே மனம் புரிந்தார். இன்னும் கிழவினான் ஆகவில்லை, அந்த கிறுக்கனுக்கு அலுத்து போச்சாம். பிள்ளைகள் 2-3 பெற்றெடுத்த பின்னிருந்து அவர் தொல்லையாய் மாறிப்போனார். தினம் தொந்தரவும் பண்ணுறாரு. காலையிலே எழும்ப வேணும், கந்தோருக்கும் போக வேணும், மாலையிலே வீடு வந்து மாடாய் உழைக்க வேணும். கண்டறிண்ட ஆக்களோடு கடற்கரைக்கு போகிறாரு. நேரம் கட்ட நேரம் வந்து நித்திரை எக்கெடுக்கிறாரு. நாதியற்ற நானாமன்று நாளும் அவர் ஏசுறாரு. இந்த மதிகட்ட மனுஷனுக்கு புத்திவார எப்போதோ. அன்பாக அவரைக் கண்டு அதிக நாள் ஆகி போச்சு. மனம் புண்ணாகும் வேலையெல்லாம் புதிதாக செய்கிறாரு. உத்தியோகக்காரி என்றார், ஊரில் நல்ல அழகி என்றார். சத்தியமா மறந்து போனார், இப்ப சண்டித்தனம் காட்டுறாரு. வீட்டை விட்டு போனார் என்றால் விடியச்சாமம் வாராரு. கூட்டாளி அவனிவன கூட்டிக்கிட்டே அலைகிறாரு. உழைக்க போக வேணும், வீட்டு வேலை செய்ய வேணும், பிள்ளைகுட்டி பார்க்க வேணும், இவர் வேதனையை தாங்க வேணும். நொந்து நான் நூலா போனேன், நோய்காரி ஆகி போனேன், மந்தபுத்திக்காரனுக்கு வாழ்க்கப்பட்டு நாசமானேன். ஊரிலே பெருமனுஷன், இந்த ஊட்டுக்குள்ள வீண்புருஷன், பாரிலே இவரை போல எந்த பாவைக்கும் அமைய போடா. வெற்றிலை பாக்கை போல என்னை விருப்பமாய்த்தான் சப்பினாரு. இப்ப துப்பி போட்டு திரிகிறாரு, நான் ருசிகட்டு போனேன் என்று. அவள் சொல்ல நினைத்த கவிதை என்ற தலைப்பிலான மருதமுனை எம்எச்ஏ கரீம் எழுதிய கவிதையை கேட்டீர்கள். அடுத்து வருவது நூலகம். வாசிப்பின் முக்கியத்துவம் பற்றி எழுத்தாளர் சிவசங்கரியின் கருத்துக்கள். வாசிப்பு என்பது எதற்காக? புத்தகம் படிக்காட்டா என்னங்க அப்படிங்கிறாங்க. எத்தனை பேர் நம்மள ஒரு வாரம் ஒரு நல்ல இலக்கிய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு படிப்போம்? இல்லைங்க, நாங்க பத்திரிகை எல்லாம் வாங்குறோங்க, சினிமா செய்தியெல்லாம் படிப்போம், அரசியல் செய்தியெல்லாம் படிப்போம், அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்றோம். இலக்கியத்தை வாசிப்பது என்பது சின்ன வயசுலேருந்து வர வேண்டிய ஒரு ரசனை. இந்த ரசனையை பெரியவங்க குழந்தைகள் நடுவுல வளர்க்க கடமைப்பட்டிருக்கோம். நல்ல புத்தகங்கள்ங்கிறது மனசை எப்படி ஒரு நிலத்தை ஏற்கொண்டோ அல்லது டிராக்டர் கொண்டோ நம்ம விதைப்பதற்கு முன்னால் உழுகிறோமோ, அந்த மண்ணுங்கிறது கட்டாந்தரையா இருந்தா எதுக்கும் பிரயோஜனம் இல்லை நண்பர்களே. ஆனா அந்த நிலம் நன்றாக பொசு பொசுன்னு உழப்பட்டு காற்றும் நீரும் போகக்கூடிய அளவுக்கு எப்படி அந்த மண்ணை நன்றாக நாம பதப்படுத்துகிறோமோ, பக்குவப்படுத்துகிறோமோ, அத்தனைக்கத்தனை விதை நன்றாக விளையும். இது எல்லாருக்கும் தெரியும். மனம் என்பது அப்படித்தான். ஒரு கட்டாந்தரையாக ஆகி முள்ளும் புதரும் அதுல முளைக்கிற இடமா இருந்தா நல்ல சிந்தனைகள் அதுல வராது. நல்ல சிந்தனைகள் தான் நல்ல செயலுக்கு அஸ்திவாரம். எப்படி ஒரு ஆரோக்கியமான பூ இருந்தால்தான் நல்ல காயோ கனியோ கிடைக்கும் என்பது போல, பூச்சி பிடிச்சிருக்குன்னா பூ எப்படி உங்களுக்கு நல்ல காய் கிடைக்குமா? காயும் பூச்சி பிடிச்சிரும், பழங்களுக்குள்ளெல்லாம் வண்டு போயிடும், நம்ம பார்த்திருக்கோம். ஆக நல்ல மனம், நல்ல உடம்பு, இதை நம்ம மரம் பூ என்று எடுத்துக்கொள்ளலாம். எப்படி ஒரு பூ ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே போல மனம் ரொம்ப செழுமையானதாக இருந்தாதான் நல்ல எண்ணங்கள் அதில் விழும்போது ஆரோக்கியமான வீரியமிக்க பயிர்கள் முளைக்கும், அதாவது சிந்தனைகள் கிடைக்கும். மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள, அந்த உழுவதற்கு, அந்த மண்ணை தயார் செய்வதற்கு, சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு வெளியே செயலாக வெளியிடுவதற்கு நமக்கு உதவுவது நல்ல சிந்தனைகளை கொண்ட புத்தகங்கள். அந்த புத்தகம் எதுவாக வேணா இருக்கட்டும்,
கதையா இருக்கலாம், கட்டுரையா இருக்கலாம், சுய முன்னேற்றமா இருக்கலாம், வாழ்க்கை வரலாறா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனா நல்ல புத்தகங்களா இருக்கணும். அந்த புத்தகங்களை படிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வர வேண்டும். இது எப்படி வரும்? இதெல்லாம் ரசனை. ஓவியத்தை ரசிக்க வேண்டும் என்றால் அந்த ரசனை வரணும். ஏன் நல்ல சாப்பாட்டை ரசிக்க வேண்டும் என்றால் கூட அந்த ரசனை எங்கேயோ சிந்திச்சுட்டு அருமையான உணவை யாரா போட்டாங்கன்னா கூட அது மண்ணாந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு போகக்கூடாது. ரசனை வேண்டும். அதே போல நல்ல வாழ்க்கையை வாழ அருமையான புத்தகங்கள் நமக்கு உதவி செய்யும். அந்த புத்தகங்களை படிப்பதற்கு நம்ம ரசனையை வளர்த்து கொள்ள வேண்டும். பிறந்த நாளுக்கு நல்ல நாளுக்கு எல்லாம் துணிமணி எடுத்தோம் என்றால், இல்ல ஒரு ஹாலிடே போனோம் என்றால், இல்ல ஒரு நல்ல விருந்து சாப்பிட ஹோட்டலுக்கு போனோம் என்றால் அதிலே 50 ரூபாய் 100 ரூபாய் புத்தகங்களுக்காக ஒதுக்கணும்னு வச்சுக்கணும். சிந்தில ஒரு ரைட்டர் இருக்காரு, சிந்தி மொழியில. அவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, படிக்கும் போது ஒவ்வொரு வாசகனும் எழுத்தாளர் ஆகிறான் என்பவர். இது நிறைய எழுத்தாளர்கள் இந்த கருத்தை சொல்லுவாங்க. அதாவது எழுத்தாளர் ஒண்ணு எழுதலாம், அதை படித்து விட்டு அந்த பேராவை படித்து விட்டு அந்த வர்ணனையை படித்து விட்டு அந்த புத்தகத்தை மூடி விட்டு மனசுக்குள்ள அந்த வாசகர்கள் தங்களுக்கு தாங்களே சில முடிவுகளை, இந்த கதாபாத்திரங்களோட செயல்பாடுகளை, சில வர்ணனைகளை கொடுத்துக்கிறாங்க பாருங்க. அது எல்லாருக்கும் இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு வாசகனுமே ஒரு எழுத்தாளர் ஆகிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த படைப்பாளி, அந்த படைக்கும் தன்மை எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இந்த படைக்கும் தன்மையை ஒரு புத்தகம் தூண்டி விடுகிறது என்றால் எவ்வளவு அழகான விஷயம். எம்டி வாசுதேவன் நாயர் அப்படின்னு மலையாளத்துல ரொம்ப பெரிய ஒரு எழுத்தாளர், ஞானபீட விருது வாங்கினவர். அவர் என்ன சொல்வார் தெரியுமா? புத்தகத்தை படிப்பது என்பது ஒரு ரொம்ப நெருங்கியவரிடமிருந்து வரும் ஒரு கடிதத்தை படிப்பது போன்ற ஒரு உயர்வான அந்தரங்கமான விஷயம். என்னன்னாக்க ஒரு பக்கம் படிக்கலாம், அப்புறம் அதை மூடி வைக்கலாம், யோசிக்கலாம், முந்தின பக்கத்தை புரட்டி படிக்கலாம், திருப்பி யோசிக்கலாம். புத்தகம்ங்கிறது நமக்குள்ள இருக்கிற கற்பனை வளத்தை, சிந்தனை திறனை தூண்டிவிடும் சக்தி படைத்தது. புத்தகத்தை நீங்க மொட்டை மாடில உட்காந்து படிக்கலாம், நீங்க சமயக்கட்டுல உட்காந்து படிக்கலாம், உங்களுடைய படுக்கை அறையில உட்காந்து படிக்கலாம், பஸ்ல பயணம் பண்ணும்போது படிக்கலாம். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதுக்கெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அதனால புத்தகத்தை நம்ம கூடவே எடுத்துட்டு போலாம். அதுக்கு ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாவை கேட்கிறேன், வீட்டுல இருக்க பெரியவங்களை கேட்கிறேன், பிளீஸ் நீங்களும் வாரம் ஒரு புத்தகத்தை, மாசத்துக்கு 2 புத்தகத்தை படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அதை டைனிங் டேபிள்ல உட்காந்து உங்க குடும்பத்தோட எல்லாரும் படிச்சிடணும். ஏன் மாசத்துக்கு 2ங்கிறேன்னா, வீட்டுல 4 பேர் 6 பேர் இருந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் வைத்துக்கொண்டு அவரவர் நேரம் கிடைப்பதற்கு ஏற்ப அந்த புத்தகத்தை படித்து விட்டு ஒரு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து கொண்டு, இல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் அந்த புத்தகத்துல உள்ள பிளஸ் அண்ட் மைனஸ், என்னெல்லாம் நம்மை பாதித்தது, எப்படி என்னை சிந்திக்க வைத்தது, எப்படி என்னை மாறுபட்ட ஒரு எழுத்தாளராகவே ஆக்கியதுலாம் நீங்க பேசி பாருங்க. குடும்பத்துக்குள்ள நெருக்கம் வரும், நிச்சயம் வரும். வாசிப்பின் முக்கியத்துவம் பற்றி எழுத்தாளர் சிவசங்கரியின் கருத்துக்களை கேட்டீர்கள். தொடர்வது கட்டுரை பக்கம். சோதிமிகு நவகவிதை என்ற கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் நூலிலிருந்து அறிமுக அத்தியாயத்தின் இறுதி பகுதி. 1934 புதுக்கவிதை எழுதத் தொடங்கிய நானா பிச்சமூர்த்தி பாரதியின் காட்சிகளும் வால்ட் விட்மனின் வசன கவிதைகளும் ஏற்படுத்திய பாதிப்பே தம்மை புதுக்கவிதை எழுத தூண்டியது என்று கூறியிருக்கிறார். தமிழில் முதலில் புதுக்கவிதையை எழுதியவர் நானா பிச்சமூர்த்தி தான் என்றாலும் புதுக்கவிதைக்குரிய தனித்துவம் அவருடைய கவிதைகளின் வடிவத்தில் இருந்த அளவுக்கு உள்ளடக்கத்தில் இல்லை என்றே கூற வேண்டும். இதன் காரணத்தாலேயே கானா நானா சுப்பிரமணியத்தின் இலக்கிய வட்டம் நானா பிச்சமூர்த்தியின் கவிதைகளை புதுக்கவிதைகளாக அங்கீகரிக்க மறுத்தது என்பதையும் குறிப்பிட வேண்டும். நானா பிச்சமூர்த்தியை தொடர்ந்து இதே காலகட்டத்தில் கவிதைகள் எழுதிய கூப்பா ராஜகோபாலன், வல்லிக்கண்ணன் ஆகியோருடைய கவிதைகளும் பெரும்பாலும் வசன கவிதை வகையைச் சேர்ந்தவையே என்றாலும் இந்த மூவரும் ஒரு வகையில் தமிழில் புதுக்கவிதைக்கு வழி திறந்து விட்டவர்கள் என்று கருதுவதில் தவறில்லை. பிறமொழிகளில் நடந்தது போலவே தமிழிலும் புதுக்கவிதை இலக்கிய சிற்றுதல்களின் ஆதரவிலேயே தோன்றி வளர்ந்திருக்கிறது. நானா பிச்சமூர்த்தியின் கவிதைகளை பிரசுரிப்பதன் மூலம் தமிழ் புதுக்கவிதைக்கு தொட்டில் கட்டிய பெருமை மணிக்கொடிக்கு உண்டு. 1939 தோன்றிய சூறாவளி கானாசாசூவின் வசன கவிதையை வெளியிட்டதோடு வசன கவிதை பற்றிய விவாதத்தை தொடங்கி வைத்தது. இதற்கு பிறகு புதுக்கவிதையின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த இதழ்களாக
கலாமோகினி, கிராம ஊழியன், சரஸ்வதி, இலக்கிய வட்டம், எழுத்து ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும். 1959 சீசு செல்லப்பாவால் இலக்கிய விமர்சனத்துக்கென்றே தொடங்கப்பட்ட எழுத்து என்ற ஏடே புதுக்கவிதையின் சக்தி வாய்ந்த பிரசார கருவியாக இருந்தது. புதுக்கவிதைக்காக கட்சி கட்டி வாதிட்டு எதிர்ப்புகளை முனைமழுங்க வைத்து பலரை புதுக்கவிஞர்களாகவும் புதுக்கவிதை ரசிகர்களாகவும் ஆக்கிய பெருமை எழுத்துக்கு உண்டு. இந்த ஏட்டின் வாயிலாகவே தருமு சிவராமு, தீசோ வேணுகோபாலன், எஸ் வைத்தீஸ்வரன், சி மணி, சுந்தர ராமசாமி பசுவையா, டி.கே. துரைசுவாமி, நகுலன் ஆகியோர் குறிப்பிடத்தக்க புதுக்கவிஞர்களாக அறிமுகமானார்கள். இவர்கள் கையில் புதுக்கவிதை புதிய பரிமாணமும் பரிணாமமும் பெறத் தொடங்கியது. இதற்கு பிறகு 1968 தொடங்கிய நடை, 1970 தொடங்கிய கசடதபர ஆகிய இதழ்கள் எழுத்தின் வாரிசாக தோன்றியவை என்றாலும் இவற்றில் வெளிவந்த புதுக்கவிதைகளில் நவீனத்துவத்தின் தொனி தூக்கலாக தெரிந்தது. இந்த காலகட்டத்தில் ஞானக்கூத்தன் குறிப்பிடத்தகுந்த கவிஞராக அறிமுகமானார். எழுத்தில் தொடங்கி கசடதபர வரை எழுதப்பட்ட கவிதைகளை பரிசோதனை கவிதைகள் என்று கூறலாம். இக்கவிதைகளை எழுதியவர்கள் ஆபாசம், வன்முறை, குரூரம், சோர்வுவாதம், வக்கிரம் ஆகியவற்றை உள்ளடக்கமாக கொண்டனர் என முற்போக்கு அணி விமர்சகர்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டனர். இது ஒரு பக்கச்சார்பான மதிப்பீடு என்பதால் இதை முழுமையாக ஏற்க முடியாது. இக்காலகட்டத்து கவிஞர்கள் மரபு வழிபட்ட தமிழ் வாசகர்களுக்கு அதிர்ச்சி தந்தனர் என்பது உண்மை. தமிழ் மண்ணுக்கு உதவாத மேனாட்டு மனநிலைகளையும் நவீன பார்வைகளையும் உருவ புதுமைகளையும் தொட்டிச் செடிகளைப் போல் கொண்டு வந்து வைத்ததால் ஏற்பட்ட விளைவு இது. யாப்பிலிருந்து கிடைத்த விடுதலை, கவிதைக்கு எதுவும் விலக்கல்ல என்ற நவீன தத்துவம், தந்த சுதந்திரம் ஆகியவை இக்கவிஞர்களை கட்டுப்பாடற்றவர்களாக ஆக்கிவிட்டன. இருப்பினும் தமிழ் இதுவரை அறியாத புதிய குரலை இவர்களிடம் கேட்டது. வசன இலக்கிய ஆதிக்கம் மேலோங்கி கவிதை தோற்றுப்போய்க் கொண்டிருந்த காலகட்டத்தில் கவிதைக்கு மீண்டும் வாழ்வும் ஆட்சியும் ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் இவர்களே. தமிழ் புதுக்கவிதையில் மற்றொரு தனி நீரோட்டத்தையும் குறிப்பிட்டாக வேண்டும். மரபு கவிதை காலத்தில் தனித்து வெளிப்படாதிருந்த முற்போக்கு அணியின் குரல் புதுக்கவிதை காலத்தில் உரத்து ஒலிக்கத் தொடங்கியது. புதுக்கவிதையின் தொடக்க காலங்களில் அதை பிற்போக்கு வடிவம் என்று தாக்கி வந்த முற்போக்கு அணியினர் காலப்போக்கில் புதுக்கவிதைக்கு கிடைத்த வரவேற்பையும் செல்வாக்கையும் பார்த்து பின்னால் அதை தத்தெடுத்துக் கொண்டனர். இந்த வரவேற்கத்தக்க மாற்றத்தை தாமரை என்ற இதழ் 60களில் ஏற்படுத்தியது. இந்த இதழ் தந்த ஆதரவால் புதுக்கவிதையின் முற்போக்கு அணி என்ற ஒன்று உருவாகத் தொடங்கியது. 1971 கோவையில் தொடங்கிய வானம்பாடி என்ற கவிதை இதழுக்கு புதுக்கவிதை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்திய பெருமை உண்டு. சமுதாய பார்வையும் முற்போக்கு எண்ணங்களையும் கொண்ட இளைஞர்களால் இலவச வெளியீடாக வெளியிடப்பட்ட வானம்பாடி இளைஞர்களிடையே கிளர்ச்சியையும் உந்துதலையும் உண்டாக்கி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எழுத்துப்பாணி கவிதைகளில் இருந்த வக்கிரத்துக்கும் இருண்மைக்கும் எதிரான குரலும் தமிழ் மரபறிந்து தோன்றிய புதுமையும் இடதுசாரி சிந்தனையும் வானம்பாடிக்கு ஒரு தனித்தன்மையை ஏற்படுத்தின. வானம்பாடியின் பாதிப்பால் மரபு கவிதை எழுதிக் கொண்டிருந்த பலர் புதுக்கவிதைக்கு கட்சி மாறினர். புதுக்கவிதையை புறக்கணித்துக் கொண்டிருந்த தமிழ் அறிஞர் வட்டமும் அதை கவனிக்கத் தொடங்கியது. அறிவாளர்களிடையே மட்டும் சுழன்று கொண்டிருந்த புதுக்கவிதை அந்த குறுகிய வட்டத்தை விட்டு வெளியே வந்து பரவ ஆரம்பித்தது. புதிதாக கவிதை சிற்றிதழ்கள் தோன்ற ஆரம்பித்தன. இந்த காலகட்டத்தில் தோன்றிய கவிஞர்களுள் நாவண்ணா காமராசன், மீரா, சிற்பி, புவியரசு, மேத்தா, கங்கை கொண்டான், அக்னிபுத்திரன், இன்குலாப், தமிழன்பன் ஆகியோரை குறிப்பிட்டு சொல்லலாம். வானம்பாடி கவிஞர்களின் கவிதைகளை புதுக்கவிதைகள் என்று சொல்லுவதை விட வசன கவிதைகள் என்று சொல்லுவதே பொருத்தமாக இருக்கும். இவர்களுடைய புதுக்கவிதைகளில் புதுக்கவிதைக்குரிய புதிய உத்திகளும் செறிவான வடிவமும் மிக குறைவாகவே இருந்தன. வசன கவிதையின் நீண்ட வசனத்தன்மை மிகுந்த நடையையே பெரும்பாலானோர் கையாண்டனர். இவர்கள் உள்ளடக்கத்துக்கு தந்த அளவுக்கு வடிவத்துக்கு முக்கியத்துவம் தர தவறிவிட்டனர். இதனால் இவர்களுடைய பாதிப்பால் கவிதை எழுத வந்தவர்களால் புதுக்கவிதை இயக்கம் மெல்ல மெல்ல தன் வலிமையையும் பிரகாசத்தையும் இழக்கத் தொடங்கிவிட்டது. மரபு கவிதைகளை வெறும் விழாக்கால அலங்காரங்களாக மதித்து வந்த பிரபல வணிக இதழ்கள் புதுக்கவிதைக்கு ஏற்பட்டு வரும் செல்வாக்கை புரிந்து கொண்டு அதற்கு இடமளிக்கத் தொடங்கின. இதனால் புதுக்கவிதையும் ஒரு வணிக பண்டமானது. கவிதை பற்றிய அடிப்படை அறிவும் படைப்பாற்றலும் இல்லாதவர்கள் கூட இந்த பண்டத்தை ஏராளமாக உற்பத்தி செய்து
புதுக்கவிதையை கொச்சைப்படுத்தி மலிவாக்கிவிட்டனர். சோதிமிகு நவகவிதை என்ற கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் நூலிலிருந்து அறிமுக அத்தியாயத்தின் இறுதிப் பகுதியை கேட்டீர்கள். இலக்கிய மஞ்சரியில் இனி என்னை கவர்ந்த புத்தகம். எச்ஏஎல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் 5ஆம் அத்தியாயம். என்னுடனான அலுவல்களை விரைவாகவே முடித்தனர். பாதைகள் பலவற்றின் வழியே நான் வேகமாக இழுத்துச் செல்லப்பட்டேன். இடையிடையே ஜன்னல்கள் சில மூடிக்கொண்டன. மக்கள் அனைவருமே மூர்க்கம் உடையோர் அல்லர். பிறரது துயரம் காண விரும்புவோர் மிகச் சிலரே. எவ்வாறாயினும் அடிமை நான் பெற்ற தண்டனை சரியென அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். நான் திருத்தப்பட வேண்டியவன் என்பதில் அனைவருமே கருத்தொருமித்திருந்தனர். எனது எஜமானை எதிர்த்து அவனது குலத்தவர் முன்னிலையிலேயே அவனது வெறுப்பை சம்பாதித்து கலகம் செய்துவிட்டவன் நான். அடிமை ஒருவன் இவ்வாறான உரிமை கொண்டாடுவது பொறுக்கப்பட முடியாத ஒன்று. உமையாவுக்கு என் வழக்கில் எவ்வித சிக்கலும் இல்லை. அவனது தீர்ப்பில் நான் ஒரு திருடன். ஓர் அடிமையின் பெறுமதியை நான் அழித்து விட்டேன். எனக்காக அவன் கொடுத்த விலையை அபகரித்துக் கொண்டவன் நான். இனி எனது தோல் மட்டும்தான் அவனுக்கு ஏதும் அனுகூலம் செய்யக்கூடும். அதனை உரித்து அடிமைகளுக்கெல்லாம் எச்சரிக்கையான ஒரு காட்சி பண்டமாக வைக்கலாம் அவன். வருடங்கள் 30 கழிந்த பின்னரும் உமையாவுக்காக இறங்கிடவே தாபம் கொள்கிறேன். பிறருக்கு அநீதி இழைப்பவன் தனக்கே அநீதி இழைத்துக் கொள்கிறான். கொதிக்கும் நிலத்தில் போட்டனர் என்னை. சாட்டையை உயர்த்தினான் உமையா. எனது சித்திரவதையை நான் விவரிக்க வேண்டியதில்லை. துயரத்துக்குத்தான் ஞாபகம் என்பதில்லையே. அதன் நிகழ்விலேயே நிலை பெற்றிருப்பது அது. அன்றைய நாள் பற்றி எவ்வளவோ பேசப்பட்டுள்ளது. பெரியதொரு தியாகியாகவே நான் பல சமயங்களிலும் சித்தரிக்கப்பட்டுள்ளேன். என்றாலும் எரிக்கும் கதிரவனை விட வலிமையானவன் இறைவன். மனிதனின் ஆன்மாவை எந்த ஒரு சாட்டையும் தொட்டுவிட முடியாது. எனக்கு தெரிந்த ஏக வழிதனில், எனக்கு தெரிந்த ஏக இறைவனை, எனக்கு தெரிந்த ஏக நாமத்தால் அழைத்தமை என் நினைவில் படிந்துள்ளது. ஏகன் பல்லாயிரக்கணக்கான மக்களை பிரார்த்தனைக்காக அழைத்துள்ள பிலால் ஆகிய நான் அவ்வேளையில் பிரார்த்தனை ஏதும் அறியாதவனாகவே இருந்தேன். இருந்தும் அவனது பெயரை நான் இசைத்த போது என் இதயத்துள் அவன் பதிலளித்தான். கொடுஞ்சவுக்கின் கீழ் நான் கூச்சலிடவில்லை. எனது இறைவனுக்காக மட்டும் நான் மூச்சை இறுக்கி பிடித்தேன். அவர்களது தயவினை நான் அவாவவில்லை. அவனது தயவினை மட்டுமே ஆசித்தேன். ஒவ்வொரு சித்திரவதையிலும் இடைவேளைகள் உண்டு. அப்போதுதான் வதையின் வரையறைகளை மதிப்பிட்டுக் கொள்ளலாம். அதன் அதிர்ச்சிகளினால் அதிசீக்கிரமாகவே நான் மரணித்திருந்தால் உமையாவின் பார்வையில் என் திருட்டு இரட்டிப்பாயிருந்திருக்கும். இங்கனம் அமைந்ததோர் இடைவெளியின் போதுதான் அபூ சுஃபியானின் மனைவி ஹிந்தா என் முன் தோன்றினாள். விரியும் இந்நறுமணமும் மிதந்து செல்லும் சுக நிழலும் கொண்ட ஹிந்தா. எனது வார்த்தைகள் கேட்க குனிந்தாள் அவள். ஏகன், ஏகன். திரும்பியவள் நகைத்தாள். ஹிந்தாவின் சிரிப்பு ஒரு தனிச்சிரிப்பு. சத்தியம் செய்வேன், அடிமை நமக்கு புத்தி கூறுகிறான் என்றாள் அவள். நீண்ட சவுக்கு என் மீது மீண்டும் நெளிந்தது. மீண்டும் மீண்டும். அவ்வேளையில் காற்றிடை கவிழும் மரத்தின் ஊஞ்சல் போல, கணப்பொழுது மரணத்தின் வாயிலில் நுழைந்தது போல, ஆம், அடிக்கடி நான் எண்ணி வியப்புறுவதுண்டு. ஆனாலும் யாரே இவை கூறவல்லார்? மடிந்தார் மட்டுமே தாம் மடிந்தமை அறிவார். இருந்தாலும் நான் அனுபவித்த துயர்களெல்லாம் சட்டென முற்றுப் பெற்றன. என்னை வதை செய்தோரெல்லாம் சேய்மையில் சென்றுவிட்டதாக உணர்ந்தேன். மரணத்துள் அமிழ்த்திவிடும் வகையில் என்மேல் பாறாங்கற்கள் ஏற்றப்பட்ட போதும் புதுமையாய் மாற்றமாய் அவர்கள் ஏதோ எங்கோ செய்வதாக கண்டேன். அவர்களது கைகளில் சிக்குறாத எல்லைக்கு சென்றுவிட்ட எனக்கு அன்னவர்தம் செய்கைகள் அனைத்தும் உக்காஸ் சந்தையில் நடனமிடும் ஆடுகளின் நகைப்பையூட்டும் மூடச் செயல்களை ஒத்தவையாகவே தெரிந்தன. கண்களை மூடியவனாக விண்ணகம் நோக்கினேன். சட்டென அங்கே பசுமையான வயல்வெளிகளை,
கனிகள் நிறைந்த மரங்களைக் கண்டேன். நீரோடைகள் சலசலத்து நெளியும் நல்லோசை கேட்டேன். நிழலின் சுவையை ரசித்தேன். அனைத்து இன ஆண் பெண் இளையோர் பலரும் மிகுந்த பெருமிதத்துடன் உலாவரும் சுந்தரச் சோலையுள் நுழைந்தேன். வாழ்த்து கூறி அவர்கள் என்னை ஒரு நீர்ச்சுனைக்கு வழிநடத்தினர். பருகினேன். ஆன்மாவின் பெருந்தாகம் தீர்ந்து மறைந்தது. இறைவனின் அருகில் நான் இருப்பதாக உணர்ந்தேன். அது ஒரு கனவா, சித்த கலக்கமா, வெறும் வினோதமா, சிந்தையில் ஏற்பட்டதொரு தெளிவா, அல்லது சாட்டையின் வேகத்தினால் அவர்கள் என்னுள் உன்மத்தத்தை ஊட்டிவிட்டனரா? கவிதைகள் கொண்டு தம்மைத்தாம் வசப்படுத்திக் கொள்வர் மக்கள். நான் கண்டவை கவிதையோ? விரைவாகவே முடிந்தது இது. இன்றும் நான் என்னையே வினவுகிறேன். திருத்தப்படுவதற்காக வதைக்கப்பட்டு வந்த அடிமை பிலால் அருள் பெற்று மரணித்தோர்தம் பூமியைத்தான் என் கண் முன்னால் கண்டேனோ? எச்ஏஎல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் 5ஆம் அத்தியாயத்தை கேட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரப் ஷிஹாப்தி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மது ரலி.